உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பாசிப்பருப்பு வச்சு ஒரு முருகலான தோசை ஹோட்டல்ல கொடுக்குற மாதிரி நல்ல மொறு மொறுன்னு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் தோசை பண்றதுக்கு பாசிப்பருப்பு ஒரு 1.5 கப்பு ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 150 கிராம் பாசிப்பருப்பு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் கடலை பருப்பு ஊற வச்சுக்கிறேன். இது போட்டாக்கா கல்லுலையும் ஒட்டாம வரும். அதுவும் இல்லாம கொஞ்சம் நல்ல முருகலா இருக்கும் இந்த கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால. அதனால இதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 இல்லை ஒரு 3 மணி நேரம் ஊறினா நல்லா இருக்கும். இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு வந்துட்டு இது முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ இதை நல்லா முழுகி வச்சு ஒரு மூடி வச்சிடுங்க. இப்போ நல்லா ஊறி இருக்கு பாருங்க. நான் ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுட்டேன். நல்லாவே ஊறி இருக்கு. இப்போ அதை மிக்சியில் நல்லா நைஸாக அடிச்சுக்கலாம். இப்போ அந்த ஊற வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு தோசைக்கு தண்ணி தேவைப்படும், அதனால எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். இப்போ அது கூட 1 ஸ்பூன் ஜீரகமும் ஒரு 4 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது நல்ல வாசமாக இருக்கும், அதுக்காக இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும்போது இது கூட ஒரு 4 டீஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அந்த இடியாப்பத்துக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த மாவு சேர்த்துக்கோங்க. இது போட்டால் நல்லா கொஞ்சம் முருகலாகவும் வரும், நல்லா இருக்கும். இப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நெய்ஸாக அடித்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவு நெய்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் உள்ள ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி தேவைப்படும், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த ஸ்பூனை வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லா வரும். அதனால இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம உடனே ஊற்றுறதுனால இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க கொஞ்சம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு சட்னி நம்ம பண்ணிக்கலாம். மூடி வச்சுடுங்க. இப்போ இதுக்கு தேவையான சட்னி அரைச்சி. இப்போ நான் சட்னி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதெல்லாம் வதக்கிக்கிறேன். அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடாயில். அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் உளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன். இது தேங்காய் இல்லாமல் தான் இந்த சட்னி அரைக்கிறோம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது அரைச்சி பாருங்க. இந்த தோசைக்கு இந்த சட்னி நல்லாவே இருக்கும். இது லேசாக வறுத்துக்கலாம். நல்லா ரொம்ப கலர் மாறுற அளவு வறுக்காதீங்க, லைட்டாக வறுத்தா போதும். இப்போ இந்த நேரத்துக்கு ஒரு சும்மா கொஞ்சமாக ஜீரகம் ஒரு கையில் அப்படி சின்னதாக அப்படி பிடிச்சு போடுங்க. ஒரு 2 பிஞ்சு இப்படி சிட்டிகை போட்டால் போதும். அதே இது கூட நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக சட்னி இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் மிளகாய் ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளி இந்த அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் இல்லாமல் அரைக்கிறனால கொஞ்சம் இந்த பருப்பு கலர் மாறாமல் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. இதையும் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் அந்த அளவுக்கு வர அளவுக்கு வதக்குனா சரியா இருக்கும். இப்படி வதக்கிடுங்க. இப்போ இந்த அளவு வதங்கின பிறகு இது கூட நான் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3ஐயும் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்பலாம் வதக்க வேண்டாம். இது லேசாக 2 கிளறி கிளறி இறக்கிக்கலாம். அந்த அளவு வதக்குனா போதும்.
இந்த 3 சேர்த்து அரைக்கும்போது சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப லைட்டா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப ஆப்டா இருக்கும். இது செஞ்சு பாருங்க. இப்ப இந்த அளவு செஞ்சதும் ஆற விட்டுருங்க. வதங்கினதும். இப்ப ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜார்ல எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப அந்த சட்னிக்கு தாளிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுத்த பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சு அதில் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த அளவு கலர் மாறினதும் இந்த மிளகாவும் பெருங்காயம் எல்லாம் போட்டுருவோம். பெருங்காயம் போட்டு தாளிக்கும் போது சட்னி வந்து டேஸ்டா இருக்கும். அதனால கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதுல சேர்த்துடலாம் சட்னியில. நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம தோசை ஊற்றலாம். இப்ப தோசைக்கு நல்ல கல்லு காய வச்சிருக்கேன். நல்ல தோசை கல்லு காஞ்சதும் நீங்க இந்த மாதிரி தோசை ஊத்துங்க. நல்ல நெய்ஸா நல்லா இழுத்து விடுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இந்த நேரத்துக்கு ஸ்டவ் சிம்மில் வச்சிடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். ஒரு 3 நிமிஷம் நல்ல பொறுமையா வேக விடுங்க. ஏன்னா அடியும் தீயக்கூடாது, மேல் லேயரும் நல்லா வரும். நம்ம திருப்பி போட மாட்டோம் இந்த தோசையை. அதனால இந்த நல்ல மெல்லிசா தேய்ச்சிட்டு கொஞ்சம் நல்ல ஓரத்துல எல்லாம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த தோசை நல்ல வாசமா நல்ல டேஸ்டா இருக்கும். நம்ம இட்லி மாவு இல்லாத நேரத்துக்கு டக்குன்னு செய்யறதுக்கு இந்த தோசை நமக்கு ஈஸியா இருக்கும். நல்ல முருகலா வரும். அந்த மாதிரி ஊத்திக்கங்க. இப்ப இது வந்து ஒரு முக்கா பதம் வெந்த பிறகு இந்த மாதிரி நடுவுல லேசா இந்த நடுவு வரையில ஒரு கோடு போட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த தோசையை வந்து எப்போதும் போல திருப்பி மடிச்சு எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி கோன் மாதிரி ஹோட்டல்ல கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம இப்ப செய்வோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி மெல்ல திருப்புங்க. கொஞ்சம் பொறுமையா அப்படி திருப்புங்க. இப்ப ஒரு கையில இப்படி தோசை கரண்டி வச்சு திருப்பிட்டு ஒரு கையில அப்படியே லைட்டா திருப்பிடுங்க. கொஞ்சம் சூடா இருக்கும். இதுக்கு பார்த்து கொஞ்சம் திருப்பிக்கோங்க பொறுமையா. இந்த மாதிரி பொறுமையா திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோன் கோனா ஊத்தும் போது நல்லா இருக்கும். பசங்களுக்கு சாப்பிட பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. பசங்களுக்கு சாப்பிடவும் ரொம்ப இஷ்டமா சாப்பிடுங்க. நல்ல முருகலாவும் இருக்கும். இப்ப அதே மாதிரி நான் தோசை ஊத்துக்கலாம். நல்லா நம்ம மெல்லிசா தேய்ங்க. அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. பொறுமையா வேக விடுங்க. இப்ப இந்த அளவு வெந்ததும் அதே மாதிரியே இப்ப நடுவுல இதே மாதிரி போன தோசை மாதிரியே இப்படி ஒரு லேசா ஒரு கோடு போட்டுட்டு திருப்பறதுக்கு அப்பதான் ஈஸியா வரும் நமக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். முக்கால்வாசி வெந்தது இந்த கோடு போட்டீங்கன்னா நல்லா இப்படி வெந்ததும் ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்படி நீங்க திருப்புனீங்கன்னா நல்லா ஈஸியா வரும். இதே மாதிரி இப்படி பொறுமையா திருப்பிக்கணும். இப்ப இதே மாதிரி நீங்க எல்லா தோசையும் ஊத்திக்கங்க. இன்னும் கல்லு நல்லா பெருசா இருந்ததுன்னா இன்னும் கோன் நல்ல நீளமா வரும். அப்ப இன்னும் பார்க்க நல்லா இருக்கும். இப்ப நம்மளுக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.